மக்கள் பிரச்சனைகளை பேசவும் கோரிக்கைகளை எழுப்பவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கும் ஒரே இடம் சட்டமன்றம்தான். ஆனால் அங்கும் மக்கள் பிரதிநிதிகளின் குரல் வளை நசுக்கப்பட்டால் எங்கு செல்வது? சரி, அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒருவர் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று அதிமேதாவித்தனத்தோடு நடந்து கொண்டால் என்ன செய்வது? முறையிடலாம். ஆனால் முறையிடக்கூடிய இடத்தில் இருப்பவரே அதை செய்தால் யாரிடம் சென்று முறையிடுவது? சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவின் செயல்பாடுகள் ஜனநாயக மாண்புகளை மீறுவதாகவும் எதிர்க்கட்சிகளின் குரல்களை அடக்குவதாகவும் இருக்கின்றன. இதை கண்டித்துத்தான் அதிமுக அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். முக்கிய நிகழ்வுகளின் தொலைக்காட்சி நேரலை ஒளிபரப்பை தடுப்பது, இது அரசின் மீதான விமர்சனங்களை மக்கள் வரை செல்லவிடாமல் தடுப்பதற்காகத்தானே என்ற சந்தேகம் வலுக்கிறது. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பேசும்போது பேரவையின் தலைவர் அப்பாவு இடையூறு செய்வது ஏன்? சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறும்போது கிண்டல் செய்வது ஒரு சபாநாயகருக்கு அழகா? கருப்பு உடையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தபோது டிவியில் ஒளிபரப்பு செய்யாமல் இருட்டடிப்பு செய்வது சரியா என்று கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பி தன் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. அட, எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏக்கள் ஒரு நிமிடம் பேசினால் சபாநாயகர் அப்பாவு 5 நிமிடங்கள் பேசுகிறார். அமைச்சர் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை இவரே கொடுத்து விடுகிறார். சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்வதற்கு முன் சபாநாயகரே பதில் சொல்லிவிடுகிறார் என்று அவை முன்னவர் துரைமுருகனே கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் பேசி அதிருப்தியை தெரிவித்திருந்ததை இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. சபையை வழிநடத்த வேண்டிய சபாநாயகரே எல்லாவற்றையும் பேசிவிட்டால் பிறகெதற்கு அமைச்சர்கள்? இது என்ன கால கொடுமை என்று தலையில் அடித்துக் கொள்ளாத குறையாக அங்கலாய்கின்றனர் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவ்வளவு ஏன், திமுகவின் கூட்டணி கட்சிக்காரர்களே ஐயா என்ன விட்டுருங்க ஐயா என்று கெஞ்சும் அளவிற்கு பேசிக்கொண்டே இருக்கிறார் சபாநாயகர் அப்பா. சட்டமன்ற உறுப்பினர்களை விட சபாநாயகர் தான் அதிக நேரம் பேசுகிறார். அது சரி, அப்பாவு இப்போதுதானே சபாநாயகராக இருக்கிறார். இதற்கு முன் தொலைக்காட்சி விவாதங்களில் தானே கலந்து கொண்டிருந்தார். அதனால்தான் சட்டசபையையும் தொலைக்காட்சி விவாதம் போல நடத்துகிறாரோ என்ற கேள்வி எழுப்புகின்றனர். இதையெல்லாம் உற்றுநோக்கும் அரசியல் விமர்சகர்கள் அப்பாவு சபாநாயகரா, சர்வாதிகாரியா? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை பேச வைத்து மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வழிவிடாமல் சாலமன் பாப்பையா மாதிரியான பட்டிமன்ற நடுவர் போலவோ, விவாதங்களில் கலந்து கொள்ளும் திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் போலவோ செயல்படுவதை மாற்றிக்கொண்டு உண்மையான நேர்மையான சபாநாயகராக தன்னை நிலை நிறுத்துவாரா என்ற ஆசை வெறும் காணல் நீர்தான் போல. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.